இல்ல சார், இன்னொரு உயிர் போகக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு உயிருக்குயிரா இருந்த தாத்தா இறந்ததுனால இப்படி தடுமாறிட்டேன். அந்த தியாகு தப்பிக்கவே கூடாது. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா அது கடைசி உயிரா இருக்கணும். அந்த தியாகுக்கு ஒரு முடிவை கட்டுங்க சார். நான் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன். என்ன செந்தில்குமார், ஓகே தானே? எனக்கு இது போதும் சார். அந்த தியாகு என் கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீ தைரியமா இருப்பீங்களா? இனிமே உனக்கு எந்த விதமான இழப்பும் வராது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். தைரியமா போ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன மிஸ்டர் செந்தில்குமார் சார், முடிச்சிருவீங்களா? சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தியாகு மாதிரி ரவுடிங்க ஆட்டம் போடுறப்ப சட்டத்தை காப்பாத்துற நாம என்ன வேணா பண்ணலாம் சார். நீங்க வேணா பாருங்க அந்த தியாகு என்ன கதி ஆகுறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். வாங்கத்த. பெரியவர் ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வரும்போது இங்க வந்தது. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். மறுபடியும் இப்பதான் வரீங்க. எங்க போயிருந்தீங்க? என்னாச்சு அத்த? அது என்னாச்சுங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சத்த? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன தமிழ் சொல்றது, எல்லாமே நம்ம கை மீறி போயிடுச்சு. அந்த பாவி பையனுங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. என்னது, உன் புள்ள அந்த சிரிக்கையே கட்டிக்கிட்டானா? நான் இவ்வளவோ தடுத்தும் அந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியலம்மா. தெரியும்டி, தெரியும். இது கண்டிப்பா நடந்து தீரும்னு எனக்கு எப்பவோ தெரியும். திட்டம் போட்டபடி ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்குல்ல. என்னம்மா சொல்றீங்க? ஏன், தமிழ்ல தானே சொல்றேன். பக்காவா திட்டம் போட்டு மெதுமெதுவா காய நகர்த்தி எங்க பெருசு இங்க சாஞ்சதும் அங்க மாலையை மாத்த வச்சிட்டீங்க, அப்படிதானே? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. சமந்தியம்மா, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கண்மணி கட்டி கொடுத்ததுல இருந்து எல்லா ஏச்சு பேச்சையும் தாங்கிக்கிட்டோம். கடங்காரங்க எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. நாங்க அந்த கடனையும் கொடுத்துட்டோம். கண்மணி புருஷன் பண்ண எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா.
இது எல்லாத்தையும் பொறுமையா ஏத்துக்கிட்டதை தவிர எந்த தப்பும் பண்ணாம இருந்ததுக்கு பரிசாம இது. நீங்க இருந்தும் இப்படி நடந்துச்சு. ஏய் 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 லூசாடி நீ, லூசா நீ? இந்த பொம்பளை கூட இருந்துதா எல்லாத்தையும் நடத்தி இருக்குங்கிற லூசு மாதிரி பேசுறிய நீ. என்னங்க என்ன பேசுறீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது மீறி நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் முகத்தில் என்னால மொழிக்க முடியாதுன்னு நான் இங்க வரல. நீ சொல்றத இதுங்க வேணா நம்பும். ஏன்னா அறிவுங்கிறது இதுங்களுக்கு 100 கிராம் கூட கிடையாது. ஆனா நான் நம்ப மாட்டேன். ஒரு பெத்த தாயி மகனுக்கு எதிரா இறங்கி மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாளா? இது எந்த ஊர்ல நடக்குது? எங்களுக்கு தெரியாம அவ்வளோ பெரிய சதிய பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணிடுவோமோன்னு இந்த பொம்பளை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இத்தனை நாளா நாடகம் ஆடி இருக்கா. எல்லாரும் சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது. எல்லாரையுமே இப்படி தப்பா பார்த்தா நல்லவங்க யாருமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் படாத பாடுபட்டேன். கல்யாணம் நடக்கிற இடத்த வேணும்னே மாத்தி சொல்லி என்னை இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டு கடைசியில என்னாச்சு தெரியுமா? கோவமா போய் நின்று என்ன பைத்தியம்னு சொல்லி எனக்கு கிறுக்கச்சி பட்ட கட்டிட்டாங்க. தாலி கட்டின புருஷனே எனக்கு மன நல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. யாரு அந்த தண்டபாணி உன்னை பைத்தியம் சொன்னானா? அவனே முத்தி போய் தானே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி அது மாத்தி மாத்தி பைத்தியம் சொல்லிட்டு அலைவீங்களா? எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? டிராமா எல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாமே உண்மை. அது என் மனசாட்சிக்கு மட்டும் தாங்க தெரியும். கண்மணி, நான் சொல்றது கேப்பியம்மா? சொல்லுங்க அத்தை. பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றது தப்புன்னு நான் இவ்வளவு தடுத்தும் என்ன மீறி அவங்க பண்ணிட்டாங்கம்மா. அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? அவங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாம அவங்கள உள்ள தள்ளிடுவோம். இனிமே பண்ணி என்ன நடக்க போகுது? என் கண்மணியோட வழக்கு முடிச்சு போச்சு. இதெல்லாம் பண்ண சரியாயிடுமா? ஐயோ, இப்படியே யோசிச்சா என்னங்க பண்றது? நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை மீறி அவங்க இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. கண்மணி அழ வச்சுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது. இனிமே எனக்கு புருஷன் புள்ளன்னு பாக்குற மனசாட்சி எல்லாம் இல்லைங்க. வாமா வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். வா வாங்க. கண்மணி. அம்மா என்ன தடுக்காத. இப்ப நான் போறது எனக்காக இல்ல. இவ்வளவு தூரம் எனக்காக போராடின அத்தைய கொஞ்சம் கூட வரைக்குமே இல்லாம பைத்தியம் மனநிலை சரியில்லாதவன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் நான் போறேன். நான் போயிட்டு வரேன். ஏய், எங்க போற? வந்து கூப்பிட்டதும் உடனே போயிடுவியா? அதான் உனக்கு தேவையில்லை, உள்ள போ. சாரி அத்தை, என்ன தடுக்காதீங்க. நான் போய் தான் தீருவேன். வாங்க அத்தை. அக்கா, இவளாவது என் பேச்சு கேக்குறாளன்னு பாத்தியா? கேட்க மாட்டாளுங்க. போ, என்ன நடக்குதுன்னு பாரு. ஆமாண்ணே, உயிருக்கு உயிரான லவர்ஸ். ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் சிக்கல்ல இருந்து அவனுக்கு நடக்கிற கல்யாணத்தை கூட ஏற கட்டிட்டு மேகலாவை தேடி சென்னைக்கு வந்திருக்கானா. ஏண்டா அந்த பொண்ணு அவ்வளோ அழகியா? பாக்தாக் பேரழகியா? அவ கத்திச்சரக்காய்க்கு கண்ணுக்கு அது மூக்க வச்ச மாதிரி இருக்கா. அவளை தேடி ஒருத்தன் இங்கே வந்திருக்கான். நான் கூட கேட்டேனே, ஏப்பா நீ இருக்கிறது கேரளா, அங்க இல்லாத அழகான பொண்ணுங்களா இங்க இருக்காங்க, ஏன் இப்படி வந்து கத்திரி வெயில் அலைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டேன். மூளைக்காரடா நீ. அதுக்கு அவன் என்ன சொன்னா? இருக்கிறதுலயே மேகலா தான் உலக அழகின்னு சொல்றானே. முத்தி போச்சுடா அவனுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே, அந்த மேகலாவை தேடி வந்து உங்ககிட்ட இப்போ லாக் ஆயிருக்கானே. டேய், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அதான் அவன் வழிய வந்து நம்ம கிட்ட மாட்டிருக்கான். அண்ணே, வாங்க வக்கீல் தம்பி. வணக்கண்ணே. ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை வழக்கம் போல தானே? இருக்குண்ணே. சொல்லுங்க, அதுக்குமா வாய்தா கேட்பீங்க? நம்ம இன்ஸ்பெக்டர் தகவல் சொன்னாரு.
ஆ மேகலாவும் கமிஷனரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆ உங்களை மறுபடியும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. என்ன தம்பி சொல்றீங்க? நிஜமா அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஆமாண்ணே, இந்த விஷயத்துல மேகலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த கமிஷனரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருண்ணே. கமிஷனர் அவர் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அவர் குறி வச்சிருக்கிற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். ஆனால் அந்த மேகலா, அவளுக்கு என்ன திமிரு தைரியம்! அவளை முடிச்சிட வேண்டியதுதான். அண்ணே, எப்படிண்ணே முடிப்பீங்க? பொறுத்து இருந்து பாருங்க தம்பி. சார், என்ன தம்பி? இல்ல மேல பைப்ல தண்ணி வரல. தம்பி ரூம்ல தண்ணி வரலையாடா? தம்பி நமக்கு விருந்தாளி, அவர் ஒழுங்கா கவனிச்சுக்க வேண்டாம். சரி போடா. பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, இவனுங்கெல்லாம் விரட்டினா தான் வேலை பார்ப்பாங்க. வாங்க சார். ஏய், கூட இருந்து அவருக்கு என்ன வேணுங்கிறத கவனிச்சுக்கோ. சரிங்கண்ணா. அதனால ஏறி இறங்க முடியாதுல்ல. தம்பி அண்ணே, நான் ஒரு லைன் சொல்றேன், சரியா வருதானே பாருங்க. சொல்லுங்கண்ணே. மேகலாவை கொலை பண்ண போறாங்க. பண்ண போறது யாரு தெரியுமா? யாருண்ணே? விஸ்வம். எப்படி? அண்ணே, பிரில்லியன்ட் ஐடியாண்ணே. ஆனா இவன் எதுக்காகண்ணே மேகலாவை கொல்லணும்? அவசரப்படாதீங்க தம்பி, சரியா பிளான் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாதுண்ணே. அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க தம்பி. சரிங்கண்ணே. பொக்கிஷம் மாதிரி அவனை வச்சுதான் மேகலா கதைய முடிக்க போறோம். சரியா? கமிஷனர் கிட்ட பேசினது எதுவுமே இப்ப வீட்ல சொல்ல வேண்டாம். ஏதாவது கேட்டாங்கன்னா பார்க்கலான்னு சமாளிக்கலாம். சரி, வா. வா மேகல, போன காரியம் என்னாச்சு? ஏதோ விவரம் கிடைச்சதா? அது வந்து அம்மா. ஏன் என்னாச்சு? அது ஆஃபீஸர் கமிஷனர் இல்லைம்மா, அதான் திரும்பி வந்துட்டோம். அப்படியா? ஆமாம்மா. அக்காளும் தம்பி உண்மையதானே சொல்றீங்க? இதுல தகுடு தத்தம் ஃப்ராடுத்தனம் ஒண்ணும் இல்லையே. நீ எதுக்கடி அப்படி முறைக்கிற? உங்க அக்காளை சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? கண்ணை தோண்டி விடுவேன். அவ புத்தி அப்படி, அதனாலதான் சந்தேகப்பட்டு கேக்குறேன். இந்த சண்டி ராணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து உங்க எல்லார் தலையிலயும் புழு நெண்டுதா? ரொம்ப ஓவரத்தான் பண்ணிக்கிறீங்க. முறைக்கிற முறப்ப பாரு. மேகலா, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கான வழியை பாரு. அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். சரிம்மா. சரி. அக்கா, இருக்கிற நிலைமை பார்த்தா அம்மாவே சமாளிக்க முடியாது போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? யோசிப்போம். கமிஷனர் கிட்ட நான் ஒத்துக்கிட்டேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன அவங்களே அடிச்சு துரத்தினாலும் துரத்திடுவாங்க. சரி விட, நம்ம கிராமத்துக்கு போய் உடனே செட்டில் ஆக போகிறோம். எப்படியும் டைம் ஆகும்ல. அதான் 2 நாள் அவனை அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நம்ம ராசாத்தி எப்படி இருக்க? யாருன்னு தெரியலையா? நான் தான் தியாகு பேசுறேன். அப்புறமா போலீஸ்க்கெல்லாம் போன போல இருக்க. எங்க இருந்து பேசுற? எங்க இருந்து பேசுறேன்னா சொல்றேன். எனக்கு என்ன பயமா? செல்போன்ல இருந்து தாமா பேசுறேன்.
விளையாடுறியா? ஏய் மறுபடியும் சாட்சி சொன்ன போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண அடுத்த செகண்ட் போட்டு தள்ளிடுவேன். கொல்வியா? வா வந்து கொல்லு. ஏய் நான் கொல்லுவேன்னு சொன்னது உன்னை இல்லடி, உன் அருமை காதலன் விஸ்வத்.